ஒட்டுமொத்த உலக நாடுகள பார்வையும் அதாவது சர்வதேசத்தின் பார்வையும் இப்ப காசா மேல தான் திரும்பி இருக்குது. அதாவது காசாவினுடைய ரஃபா என்கிற நகர்பகுதி மேல இஸ்ரேல் ராணுவம் முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த கொடூரமான தாக்குதல் மேலதான் இப்ப சர்வதேசத்தின் கவனம் இருக்குது. அதை சார்ந்துதான் சகலரும் தங்களுடைய கண்டனங்களையும் தங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்துக் கொண்டு வருகிறோம். என்னதான் இருந்தாலும் இவர்கள் எதையுமே பொறுப்பெடுக்காது இஸ்ரேல் ராணுவம் ரஃபாவினுடைய மைய பகுதியை நேற்று நெருங்கி இருக்கு. அதாவது அதிகொடூரமான வான் தாக்குதல் தரைவழி தாக்குதல் எடுத்து இன்றைக்கு ரஃபாவில் இருக்கக்கூடிய முக்கிய நகர பகுதிகளில் இஸ்ரேல் கவச வாகனங்களையும் அவர்களுடைய துருப்புகளையும் அதாவது ராணுவ சிப்பாய்களையும் காண கிடைத்ததாக அங்க இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்குது. ஆக இது சார்ந்து ரஃபால இப்ப என்ன நடக்குது, ஏன் இப்படி ஒரு மிலேச்சத்தனமான தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு கொண்டு வருதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னா இப்ப ஒரு 9 மாத காலமாகவே இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இருக்கக்கூடிய யுத்தம் மிக அதிக அளவில் நடைபெற்று கொண்டு வருது. கணக்க நாடுகள் எதிர்த்து நிக்குது, கணக்க நாடுகள் சப்போர்ட்டா நிக்குது என்று சொல்லி கணக்க கதைகள் வந்து கொண்டிருந்தாலும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் என்றது இன்று வரைக்கும் முடிவில்லாம ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி தான் போய் கொண்டிருக்குது. குறிப்பா சொல்லணும் என்று சொன்னா 3ஆம் உலக யுத்தம் இதன் மூலம் தோற்றுவிக்கப்படலாம் என்று சொல்ற அளவுக்கு தான் இந்த இஸ்ரேலுடையும் பாலஸ்தீனத்தின் யுத்தம் போகுது. அதாவது என்ன நடந்தது சொன்னா அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது ஒரு 5000 ஏவுகணைகள் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையிலான ஏவுகணையை இஸ்ரேலுடைய தலைநகர் மீது ஏவுது. அப்ப இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 1400 பேர் மரணம் அடைஞ்சு என்று சொல்லியும் அந்த தாக்குதலோட சேர்த்து 240 பேரை ஹமாஸ் அமைப்பினர் சிறைபிடிச்சு கொண்டு போகினோம். அப்ப இதுக்கு பிறகு என்ன நடக்குது என்று சொன்னா இவர்களுக்கு பதிலடி தாக்குதல் கொடுக்கணும் என்று சொல்லி இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு வான்வழி தாக்குதல் தரைவழி தாக்குதல் செஞ்சு, அதாவது ஹமாஸ் அமைப்பினர் தாங்கி இருக்கக்கூடிய ஹாசா பகுதிக்கு வான்வழி தரைவழி தாக்குதல் செஞ்சதுல கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு மேல அந்த தாக்குதல்ல மரணம் அடையின மிகப்பெரிய ஒரு இடப்பெயர்வுகள் ஏற்படுது. அப்ப காசாவில இருந்து மக்கள் பறந்து போய் வேற நாடுகளுக்கு போகிறார்கள், வேற வேறு இடங்கள்ல வாழ தொடங்குகிறார்கள். ஆக அப்படி இருக்க அதற்கு பிறகு ஒரு கொஞ்ச காலம் அமைதியாக இருந்தது. பிறகு இப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னா கடந்த 26ஆம் தேதி அதாவது 3 நாட்களுக்கு முதல் ஹமாஸ் அமைப்பினர் என்ன செய்யணும்னு சொன்னா இஸ்ரேலை நோக்கி மிகப்பெரிய ஒரு ஏவுகணை ஒன்று ஏவினோம். அந்த ஏவுகணை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் காரணமாக வானிலையை தடுத்து நிறுத்தப்படுறதால இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் இல்லாம போகுது. அப்ப இதற்கு பிறகு இதற்கு பதிலடி கொடுக்கணும் என்று சொல்லி இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு படைகளுக்கு உத்தரவிடுறார். எப்படின்னு சொன்னா நீங்கள் ஹமாஸ் அமைப்பினரை முற்று அழித்தழியுங்க, அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களை தேடி கண்டுபிடிச்சு அடியுங்கோ என்று சொன்னதில்லை. இவர்கள் அதாவது இஸ்ரேல் படை வீரர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா ஹமாஸ் அமைப்பு மீது தாக்குதல் நடாத்தினர். அதாவது இந்த ஹமாஸ் அமைப்பினர் தங்கியிருக்கணும் என்று சொல்லி சந்தேகப்படுற ரஃபா என்ற இடத்தின் மீது தாக்குதல் நடத்தினோம். இந்த ரஃபா என்ற இடம் எப்படின்னு சொன்னா இந்த ஹாசா பகுதியில முதல் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்திக அங்கே இருந்து இடம்பெயர்ந்து போனவர்கள் அதிக அளவில் வகிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ரஃபா. அதாவது ஒரு முகாம் அமைப்பு மாதிரி சொல்லக்கூடிய இடம். ஆக இப்படிப்பட்ட ஒரு முகாம் மேல இந்த இஸ்ரேல் படையினர் தாக்குதல் நடத்தினதுல அந்த முகாம்கள் எரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய 45 பேர் மரணம் அடையினம். அதுக்குள்ள பல சிறார்கள் பல வயதானவர்கள் எல்லாருமே மரணம் அடைந்ததாக சொல்லப்பட்டது. அப்ப இதை அடுத்து உலக நாடுகள் பல இந்த இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனங்கள் வெளியிட தொடங்கி இருந்தவர்கள் நீங்கள் இந்த தாக்குதல் நிப்பாட்டணும், நாங்கள் போர் முடிவுக்கு கொண்டு வர்றதை தான் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி அமெரிக்கா பிரித்தானியா உட்பட்ட பல நாடுகள் சொல்லியிருக்கணும். குறிப்பா சொல்லணும் சொன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இந்த போற முடிவுக்கு கொண்டு வாங்க என்று சொல்லியும் இப்படி அந்த முகாம் மேல தாக்குதல் நடாத்தப்பட்டு அப்பாவித்தனமாக சிறுவர்கள் உயிரிழந்தது கவலைக்குரிய விடயம் என்று சொல்லியும் பல அமைப்புகள் பல நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருந்தது. ஆக இதை தொடர்ந்தும் நெதன்யாகு அந்த தாக்குதலை நிறுத்தையில இன்று வரைக்கும் அந்த தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதன் ஒரு அடுத்த கட்டமாகத்தான் இப்ப ரஃபாவினுடைய முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய அல் அப்தா என்று சொல்லக்கூடிய அந்த மசூதியில இஸ்ரேல் படைகளுடைய கவச வாகனங்களையும் அவர்களுடைய துருப்புகளையும் காண கிடைத்ததாக அங்க இருந்து விளங்கக்கூடிய ஒரு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கு. ஆக இஸ்ரேல் ராணுவம் ரஃபாவினுடைய மைய பகுதியை நெருங்கி இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. எப்ப நெருங்கி இருக்குன்னு சொன்னா நேற்றிரவு, அதாவது இலங்கை இந்திய நேரப்படி நேற்றிரவு அந்த ராணுவ வீரர்கள் ரஃபாவினுடைய மைய பகுதியை நெருங்கி இருக்கிறது. ஆக இப்படியான தாக்குதல்கள் போகுது, அப்பாவித்தனமான மக்கள் உயிரிழக்கணும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவை அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் கண்டிச்சதுக்கு அவர் என்ன பதில் அளிச்சிருக்காருன்னு சொன்னா இது ஒரு எதிர்பாராத தாக்குதல், அதாவது தற்செயலாக நடந்த விடயம் என்று சொல்லி சிம்பிளா சமாளிச்சு போட்டு அதற்கு பிறகும் தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கணும். அப்ப அங்க ரஃபாவில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. என்னன்னு சொன்னா காசாங்கிறது மிகப்பெரிய ஒரு பகுதி. அந்த காசால கிட்டத்தட்ட 13
13 லட்சம் மக்கள் வசிச்சதாக அங்கிருந்து பெறக்கூடிய தகவல்கள் சொல்லுது. ஆக அப்படி இருக்க காசாவில் நடைபெற்ற தாக்குதல் காரணமாக எல்லாரும் இடம்பெயர்ந்து போய், அதாவது குடிபெயர்ந்து போய் இப்ப ரஃபால வசிச்சு கொண்டிருக்க, ரஃபாலையும் அடி விழுந்து அவர்கள் எங்க போறது என்று சொல்லி all eyes on ரஃபா என்று சொல்கிற ஒரு ஹேஷ்டேக்கும், ஸ்டாப் அட்டாக் ஆன் ரஃபா என்று சொல்கிற ஒரு விடயமும், ரஃபா அண்ட் அட்டாக் என்று சொல்ற விடயமும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி கொண்டு போகுது. அதுல இந்த இந்திய நடிகர்கள், அதாவது இந்தியாவில் இன்ஃபுளுசரா இருக்கக்கூடியவர்கள் இந்த all eyes on ரஃபா என்கிறது அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக பதிவிடுறார்கள். குறிப்பிட்டு சொல்லணும் என்று சொன்னா சமந்தா, த்ரிஷா போன்ற முன்னணி நடிகர்கள் எல்லாருமே நாங்கள் இதை அவதானிச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிய ஒரு பதிவை வந்து இப்ப பதிவிட்டு கொண்டு வர்றதால அந்த பதிவு வந்து இப்ப எல்லாராலையுமே பார்க்கப்படுது. அதாவது வந்து all eyes on ரஃபா என்று சொல்லி சொல்றாங்க. அப்போ 9 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று கொண்டு வர்ற யுத்தம் கிட்டத்தட்ட 36,000 பேரை பழி வாங்கி இருக்குது. பல குழந்தைகள், பல வயதானவர்கள் என்று சொல்லி கன பேர் காயப்பட்டிருக்கணும், உயிரிழந்திருக்கணும். அங்கிருந்து ஒரு புகைப்படம் பகிரப்பட்டிருந்தது. அதாவது இந்த ரஃபா நகர் மேல தாக்குதல் நடாத்தப்பட்ட பிறகு ஒரு புகைப்படம் பகிரப்பட்டிருந்தது. ஒரு குண்டு வந்து விழுந்து, அதாவது வான்வெளியில் இருந்து தாக்கப்பட்ட ஒரு குண்டு வந்து விழுந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் குழந்தைகள் வந்து உணவு தேடினம். உண்மையிலேயே மிக 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 கவலைக்குரிய விடயம் இப்ப ரஃபால நடந்து கொண்டிருக்குது. மிலேச்சத்தனமான தாக்குதல். உங்கள் எல்லாருக்குமே இப்ப இந்த சமூக ஓட்டங்களை, அரசியல்களை அன்றாடம் அவதானிச்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ற வகையில உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி ஒரு விஷயம் 2009ஆம் ஆண்டு இலங்கையில நடைபெற்றது. அதாவது இலங்கையில நடைபெற்ற உள்நாட்டு யுத்தம், முள்ளிவாய்க்கால் பகுதியில் இப்படி ஒரு தாக்குதல் இடம்பெற்றது, ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாம. அப்ப அதே போல் ஒரு விடயம் தான் இப்ப காசாவில், அதாவது ரஃபால் இடம்பெற்று கொண்டிருக்குது. மிக 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 நாங்கள் பரிதாபப்படுற மாதிரியான விடயங்கள் எல்லாம் ரஃபால நடந்து கொண்டிருக்குது. ஆனா என்னதான் உலக நாடுகள் எச்சரிக்கை விடுத்தும் இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு வந்து அதை நிப்பாட்டுறதா இல்ல. அடுத்த கட்டங்களை நோக்கி இந்த யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. ஒருவேளை இது மிகப்பெரிய யுத்தங்களாக மாறினா உலக யுத்தங்களாக மாறுறதுக்கும், அதாவது உலக போரா மாறுறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கு என்று சொல்லி கொண்டு வரையக்க. ஆனா இப்ப என்ன ஒரு விடயம் மாறி நடக்குது என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் திரும்பி கொண்டு வருது. இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருந்தது, பிரித்தானியா இருந்தது, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் இருந்தாலும் இப்ப வந்து இந்த இஸ்ரேலினுடைய மிலேச்சத்தனமான, அதாவது இரக்கம் இல்லாத ஒரு நடவடிக்கை காரணமாக அமெரிக்காவும் கண்டனம் தெரிஞ்சிருக்குது, ஐரோப்பிய ஒன்றியமும் கண்டனம் தெரிவிச்சிருக்குது. ஆக இப்படியான நிலைமைகள் வந்தா இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் திரும்பக்கூடிய ஒரு சாத்தியக்கூறும் இருக்குது. ஏன்னு சொன்னா அண்மையில தான் ஈரானுடைய அதிபர் இறந்திருந்தவர். அதை தொடர்ந்து கணக்க இந்த சூழ்ச்சி கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அவையெல்லாம் பொய் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது வந்து இஸ்ரேலினுடைய ஹமாஸ் தான் கொண்டிருக்குது, அமெரிக்கா தான் பின்னிக்கு இருக்குது என்று சொன்னாலும் அவையெல்லாம் இல்லை என்று சொல்லி ஈரான்ல இருந்து வெளியிடக்கூடிய இந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கை சொல்லியிருந்தது. ஆக இப்படியெல்லாம் இருக்க ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா இருக்குது. இனி வேற உலக நாடுகள் வரப்போகுதா என்றது வந்து புறத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா இப்ப நடக்கக்கூடிய விடயம் இஸ்ரேல் ராணுவம் முன்னோறி கொண்டு போயிருக்க, இதை எதிர்த்து இனி ஹமாஸ் என்ன செய்ய போகுது என்றதை புறத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த உலக அரசியலை, இந்த உலக யுத்தங்களை அன்றாடம் அவதானிச்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ற மத்தியில இந்த இஸ்ரேலினுடைய நடவடிக்கையை பற்றி, அதாவது ரஃபா மேல தாக்குதல் நடத்துறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் என்றதை கமெண்ட் பண்ணுங்க. இது போல மேலும் ஒரு முக்கியமான காணொளியில அடுத்த காணொலியில சந்திக்கிறேன். நன்றி.